அந்த தீர்ப்பிலே 68வது பக்கம் 73வது பக்கத்தில் இருக்கு. தாராளமாக கொடுங்கள், ஆனால் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள். அவ்வளவுதான். எந்த இடத்திலையும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நீங்கள் வண்டிகளுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு தீர்ப்பில் எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது. தரவுகள் அரசு கம்ப்யூட்டர்ல உள்ள இருக்கு. பட்டன் தட்டினா ஒரு நாள்ல தரவுகளை எடுத்துடலாம். ஆனா 4 வருஷமா பட்டன் தட்டாம முதலமைச்சர் காத்துட்டு இருக்கிறார். எதுக்கு காத்துட்டு இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இதே முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அவர் சந்தித்த நேரத்திலே உறுதியாக நான் தருகின்றேன் என்று உறுதியாக இருந்தார். அவருடைய பாடி லாங்குவேஜ் நான் பார்த்தேன். தைரியமா போங்க. ஒரு முறை என்னுடன் சொன்ன பொழுது, ஏன் இந்த செஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னப்போ, போங்க நாங்க ஸ்பெஷல் செஷன் வைக்கிறோம், அசம்பிளி செஷன் ஸ்பெஷலா வச்சு நாங்க இதை பாஸ் பண்றோம், அப்படி அந்த அளவுக்கு சொன்ன முதலமைச்சர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கொடுக்கின்றேன் 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 ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பல முறை சொன்னி வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு முறை செல்கிறேன், உடனடியாக ஏங்க திருப்பி திருப்பி தொந்தரவு பண்றீங்க, என்ன அதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். எனக்கா கோபம் வந்துடுச்சு. பக்கத்தில் துரைமுருகன் அங்கிள் இருக்கிறார், அவர் பக்கத்தில். நான் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அந்த தீர்ப்பிலே 68வது பக்கம் 73வது பக்கத்தில் இருக்கு. தாராளமாக கொடுங்கள், ஆனால் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள். அவ்வளவுதான். எந்த இடத்திலையும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நீங்கள் வண்டிகளுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு தீர்ப்பில் எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது. தரவுகள் அரசு கம்ப்யூட்டர்ல உள்ள இருக்கு. பட்டன் தட்டினா ஒரு நாள்ல தரவுகளை எடுத்துடலாம். ஆனா 4 வருஷமா பட்டன் தட்டாம முதலமைச்சர் காத்துட்டு இருக்கிறார். எதுக்கு காத்துட்டு இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இதே முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அவர் சந்தித்த நேரத்திலே உறுதியாக நான் தருகின்றேன் என்று உறுதியாக இருந்தார். அவருடைய பாடி லாங்குவேஜ் நான் பார்த்தேன். தைரியமா போங்க. ஒரு முறை என்னுடன் சொன்ன பொழுது, ஏன் இந்த செஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னப்போ, போங்க நாங்க ஸ்பெஷல் செஷன் வைக்கிறோம், அசம்பிளி செஷன் ஸ்பெஷலா வச்சு நாங்க இதை பாஸ் பண்றோம், அப்படி அந்த அளவுக்கு சொன்ன முதலமைச்சர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கொடுக்கின்றேன் 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 ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பல முறை சொன்னி வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு முறை செல்கிறேன், உடனடியாக ஏங்க திருப்பி திருப்பி தொந்தரவு பண்றீங்க, என்ன அதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். எனக்கா கோபம் வந்துடுச்சு. பக்கத்தில் துரைமுருகன் அங்கிள் இருக்கிறார், அவர் பக்கத்தில். நான் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்.